ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை, ஓம் சாய்ராம் துணை. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று என்ன தலைப்பு காண இருக்கின்றோம் என்றால், தன நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களில் தன நட்சத்திரங்கள் என்று இருக்கின்றதா என்பது ஒரு சில பேருக்கு ஒரு வியப்பான விஷயமாக இருக்கும். கண்டிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தில் தன நட்சத்திரங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே உதாரணமாக ஒரு நட்சத்திரத்தை நாம் காணலாம். இந்த தன நட்சத்திரங்கள் ஒரு 7-8 நட்சத்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். நிறைய நட்சத்திரங்கள் இருக்கின்றது, ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தை மட்டும் நாம் பார்ப்போம். அந்த வகையிலே மகம் நட்சத்திரம் பண நட்சத்திரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல் பரணி நட்சத்திரமும் பண நட்சத்திரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் 2 நட்சத்திரத்தை தான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே நம்ம ஆய்வுகளை எப்படி அந்த பணவரவு அவங்களுக்கு வருமா என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அந்த வகையிலே இந்த தன நட்சத்திரங்கள் என்பது எல்லோருக்கும் தனத்தை கொடுத்து விடும் என்றால் நிச்சயமாக இல்லை. தனவரவை நோக்கி செல்லும் நட்சத்திரங்கள் என்று இதை வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக பரணி நட்சத்திரமும் மகம் நட்சத்திரமும் 7-8 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. அதில் 2 நட்சத்திரம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே பரணி நட்சத்திரமும் மகம் நட்சத்திரமும் தனத்தை நோக்கி செல்லக்கூடிய நட்சத்திரங்களாகும். அப்பொழுது எந்த ஒரு ஜாதகருக்கு நன்றாக பாருங்கள், இந்த வீடியோவை நிறைய நபர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஒரு மனிதன் எதை நோக்கி செல்கிறான் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்பொழுது யாருக்கெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தில் ஒன்று மகத்திலோ அல்லது பரணியிலோ யாருக்கேனும் திசை நடந்து கொண்டு இருக்கலாம். நன்றாக பாருங்கள், இந்த பரணி நட்சத்திரத்திலோ அல்லது மகம் நட்சத்திரத்திலோ யாருக்கேனும் திசை நடந்தால் அவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும். என்ன பண்ணுவாங்க? நிறைய பணம் வேணும் ஓடுவாங்க. நீங்கள் எந்த ஜாதகம் எடுத்து பாருங்கள், மகத்திலேயோ பரணிலையோ 7-8 நட்சத்திரங்கள் தன நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. அதில் உதாரணமாக சொல்கிறேங்க, யாருக்கெல்லாம் பரணியிலையோ மகத்திலேயோ திசை நடக்குதோ அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், ஓடுவாங்க. ஆனால் அது ஓடுறது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது உங்களுடைய ஜாதக அமைப்பு தான். அப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு இருக்குதுங்க. தனத்தை நோக்கி செல்லக்கூடிய நட்சத்திரங்கள், ஒரு குறிப்பிட்ட கலை மீது ஆர்வத்தை கொண்டு அதை நோக்கி செல்லக்கூடிய நட்சத்திரங்கள், ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடிய நட்சத்திரங்கள், சேவையை நோக்கி செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் சொல்லிட்டுங்க. இந்த 27 நட்சத்திரங்களை தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் உதாரணமாக நம்ம மகத்தையும் பரணியும் பார்த்தோம். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தில் ஒரு திசை, உதாரணமாக சனி பகவானுடைய திசை நடக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ சனி பகவானுடைய திசை மக நட்சத்திரத்தில் நடக்குன்னு வச்சுக்குவோங்க. இப்போது இந்த முதல்ல சனி பகவான் இந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகர் ஏதாவது ஒரு லக்கணத்தில் கண்டிப்பாக பிறந்திருப்பார். உதாரணமாக அவர் கும்ப லக்கணத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ சனி பகவான் மக நட்சத்திரத்தில் திசை நடத்துகிறார் அப்படின்னா அந்த சனி திசை முழுவதும் இவருடைய கண்ணோட்டம், இவருடைய நோக்கம் எங்கே நோக்கி போகும்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், கண்டிப்பாக விருப்படுவார். நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது 100% உண்மையாக இருக்கும். ஆனால் அது சம்பாதிப்பாரா, அதுதான் கேள்வி. அவர் சம்பாதிப்பாரா சம்பாதிக்க மாட்டாருங்கிறதான் கேள்வி. இப்போது சனி பகவான் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னா இந்த திசையை எடுத்து பலன் கொடுக்கறது யாருங்க? கேது பகவான். அப்போ இந்த கேது பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இல்லைங்களா? உதாரணமாக கேது பகவான் லக்கணத்துக்கு 9வது ராசியில் விஷாகத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கேது பகவான் விஷாகத்தில் இருக்கும்போது இந்த திசை முழுக்கது யாராக வேலை செய்யும்? குருவாக வேலை செய்யும். ஏன்னா சனி பகவான் கேது நட்சத்திரத்தில் இருக்கிற கேது தான் வழிநடத்த வேண்டியவர். கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாதுங்கிறதுனால அவர் யாராக செயல்படுவாருங்க? குருவாக செயல்படுவார். அப்போ குரு யாருன்னு பார்க்கணும். 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டுக்கு உடையவர். அப்போ இந்த 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான் நல்ல இடங்கள் இருக்கணும். அப்படின்னா எப்படிங்க? ஒரு நல்ல ஸ்தானங்கள், உதாரணமாக ஒரு லக்கணத்துக்கு 5லேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது மறைவு ஸ்தானம் இல்லைங்களா? நல்ல ஸ்தானம் தான். அப்போ உறுதியாக சொல்லலாம், அந்த ஜாதகர் இந்த திசையில் பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், ஓடுவார். ஆனால் சம்பாதிப்பாரானா நிச்சயமாக சம்பாதிப்பார். கண்டிப்பாக இந்த திசையிலை பணத்தை பொருளை நோக்கி ஓடி அந்த ஜாதகர் ஒரு நல்ல தனவரவை நிச்சயமாக ஈட்டுவார். கண்டிப்பாக தனத்தை அந்த நட்சத்திரம் உறுதியாக செய்யும். பாருங்க, நட்சத்திரமே தனவரவை செய்யுங்கிறாங்க. ஆனால் அந்த கிரகத்தினுடைய பலத்தை பொறுத்து தான் என்ன பண்ணுங்க, அந்த பலன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது முடிவு பண்ணும். சரிங்க, ஓகே, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குரு பகவான் ஒருவேளை வக்கரமாயிட்டாருன்னா
நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இன்னும் தெளிவாக ஆய்வு பண்ணி தான் சொல்லணும். 5ல் இருக்கிறாருன்னா எல்லாருக்குமே நன்மை செஞ்சிட மாட்டார். இப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா, அவர் வக்ரமாக இருந்தார்னா இந்த ஜாதகர் பணத்தை நோக்கி ஓடுவார், ஆனால் பணத்தை சம்பாதிக்க முடியும். அப்போது இது தன நட்சத்திரம்னு சொன்னாலும் கூட அது இது தன நட்சத்திரம் நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. தனத்தை பொருளை நோக்கி ஓடக்கூடிய நட்சத்திரம் கண்டிப்பாக ஓட வைக்கும். ஆனால் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது அந்த கிரகத்தினுடைய பலத்தை வைத்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும். அப்போது இந்த மாதிரி இப்போ மகத்தை சொன்னங்க, அதே மாதிரி பரணியில் ஒரு திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பரணியில் ஒரு திசை நடக்குது அப்படின்னா அதில் யார் நல்லா இருக்கணும்? சுக்கிரன் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? பரணி பணத்தை நோக்கி ஓடும். பரணியில் யாருக்கு திசை நடந்தாலும் பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், ஓடியே தீருவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அது நடக்குமா நடக்காதாங்கிறது அந்த நட்சத்திராதிபதியை பொறுத்து தான். அந்த நட்சத்திராதிபதி யார், லக்கணத்துக்கு யார், அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி நம்ம போனோம்னா ஜெயிக்கலாம். இது கூட பாருங்கள், இந்த ஜாதகத்தில் குரு 5ஆம் இடத்துல வக்ரமாக தான் இருக்கார். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேணாங்க, சிம்பிள் தான். இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்னதுங்க? சாப்பிட்ற சாப்பாடு. 11ஆம் இடம்னா என்னங்க? பொதுவாகவே லாபம். 11ஆம் இடம் தான் அடிமை விலங்குகளை குறிக்கும். 11ஆம் இடம் தான் அடிமை விலங்குகளை குறிக்கும். அப்போ 2ஆம் இடங்கிறது சாப்பாடு, 11ஆம் இடங்கிறது அடிமை விலங்குகள், 5ஆம் இடங்கிறது மனசு. அடிமை விலங்குகளுக்கு மனசு இருக்குதோ இல்லையோ, அது சாப்பிட்டோன்னே அது எவ்வளோ சந்தோஷம் அடையும். 5ஆம் இடங்கிறது சந்தோஷம். அப்போ அடிமை விலங்குகளுக்கு அந்த ஜாதகர் என்ன பண்ணணுங்க? உணவளிக்கணும். ஒரு தெரு பூனைகளுக்கோ அல்லது தெருநாய்களுக்கோ உணவளிக்கின்ற பொழுது அதனுடைய தோஷத்தன்மையானது குறைவாகும். இப்படியும் செய்யலாம். அதே மாதிரி 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் வக்ரமாகும் போது 5ஆம் இடங்கிறது முதியோர்களை குறிக்கும், 5ஆம் இடங்கிறது குழந்தைகளை குறிக்கும். அப்போ ஏதாச்சும் முதியோர் ஆசிரமங்களுக்கோ அல்லது அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கோ வியாழக்கிழமை நாள் உணவு, லட்டு இந்த மாதிரிலாம் தானம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த பணவரவுக்கான விஷயங்களை கிடைக்கிறதுக்கு அந்த கிரகம் நிச்சயமாக வழிவகை செய்யும். சரிங்களா? இந்த மாதிரிங்க தன நட்சத்திரங்கள்னு சொல்லி ஒரு 7-8 நட்சத்திரங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் தனத்தை கொடுத்துரும்னா தனத்தை கொடுக்காது. அவங்க தனத்தை நோக்கி ஓடுவாங்க. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் பேசுகிறவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க. தன நட்சத்திரங்கள் பேசி விட்ருவாங்க. நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்ப்பீங்க, இதெல்லாம் தன நட்சத்திரம் கண்டிப்பாக பணத்தை ஒன்றும் சம்பாதிக்க மாட்டான். அந்த தனத்தை நோக்கி அவன் ஓடுவான். அதில் குறிப்பிட்ட விஷயம், தனத்தை நோக்கி அவன் ஓடுவான், சம்பாதிப்பானா மாட்டானாங்கிறது அவங்களோட ஜாதகத்துடைய கிரக நிலையை பொறுத்து தான். அந்த மாதிரி தனத்தை நோக்கி செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு கலையை தோண்டி ஓடக்கூடிய ஒருத்தர் சிலர் சினிமா துறையில் ஆர்வம் இருக்கும், ஒரு சில பேருக்கு டான்ஸில் ஆர்வம் இருக்கும், ஒரு பேருக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும். அதுவும் கலைன்னு சொல்கிறோம் இல்லையா, குறிப்பிட்ட கலை மேலு ஆர்வம் சொல்லக்கூடிய அதை நோக்கி செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீகம், எனக்கு எதுவும் சொல்லுவாங்கள்ல, மோட்சத்தை நோக்கி ஓட சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த ஒரு ஆன்மீகத்தை ஓடக்கூடிய அந்த செல்லக்கூடிய நட்சத்திரங்கள், சில சேவை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் சேவை செய்யணும், தான தர்மங்கள் நிறையா செய்யணும், அந்த மாதிரி பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதை நோக்கி ஓடக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளாக கொடுத்துருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில். அப்போ அவங்க அதை நோக்கி ஓடுறாங்க, ஜெயிக்கிறாங்களா ஜெயிக்க மாட்டாங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த நட்சத்திராதிபதி இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். சரிங்களா? இப்படி இந்த நட்சத்திரங்களில் இந்த பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவருடைய வாழ்க்கையில் அவர் எதை நோக்கி செல்கிறார் என்பதை தெளிவாக உணர வைக்கும். அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருங்கிறது அடுத்த விஷயம், ஆனால் அதை நோக்கி கட்டாயமாக ஓடுவார். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நாம் அதை தெளிவாக எடுத்து ஆய்வு பண்ணோம்னா உங்களுக்கான தெளிவான முடிவுகள் கிடைக்கும். நம்முடைய வகுப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதை நோக்கி அவர்கள் ஓடுவார்கள், அவர்கள் வெற்றி பெறுவார்களா அல்லது மாட்டார்களா என்பதெல்லாம் மிக தெளிவான முறையில் வகுப்பிலே கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் இந்த வகுப்புகளை கலந்துக்கலாம், தாராளமாக கலந்துக்கலாம். நம்முடைய பாரம்பரிய ஜோதிட வகுப்பானது 9th பேட்ச் வகுப்பானது 28/3/2026 அன்று நடைபெற இருக்கின்றது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடைய நபர்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். இந்த வகுப்பிலே இந்த தலைப்பு மட்டுமல்லாமல் 50 தலைப்புகளில் மிக தெளிவான முறையில் 50 தலைப்புகளில் பாடம் எடுக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு பாடமும் மிகச் சிறப்பான முறையில் இருக்கும். உங்களுடைய இந்த வீடியோக்கள் ஒவ்வொருவருக்கும் வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும், அதாவது வகுப்பில் நடைபெறக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு ரெக்கார்டாக கிடைக்கும். இந்த வகுப்பிலே நீங்கள் தாராளமாக கலந்து கொண்டு பயன்பெறலாம். இதற்கு முன்பு படித்த 8th பேட்ச் வகுப்பில் படித்த மாணவர்களுடைய யதார்த்தமான தன்னுடைய மனதில் பட்ட வகுப்பில் பயின்ற விஷயங்களை எல்லாம் யதார்த்தமாக ஃபீட்பேக்காக கொடுத்திருக்கின்றார்கள். அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடைய நபர்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே முக்கியமாக பேசணும் ஒன்றுன்னு நினச்சா,
யூஸ்வலாக ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே நான் பார்த்துருக்கேன். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த டேட்ஸு முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுக்கிறவங்களுக்கு. அவங்க எக்ஸ்டெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன அளவுக்கு முடிக்க முடியுமோ அந்த டேஸில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் யூஸ்வலாக பண்ணுறது. பட் இவர் 110 டேஸ்க்கு அப்புறமும் போயும் பொறுமையாக தான் நடத்துவார். ரஷ்ஷெல்லாம் பண்ணவே மாட்டார் சார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கான்செப்ட்னா அந்த கான்செப்ட் நமக்கு தெரிகிற வரைக்கும் இது இப்படி பண்ணணும், அந்த டிகிரிஸ் கேல்குலேஷன்லேருந்து எல்லாத்தையும் மைன்யூட்டாக சார் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கொடுத்தது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதை தவிர்த்து எனக்கு ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் என் கூட இங்கே வரதா இருந்துச்சு. அவர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தார். அதை நான் வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் ஃபஸ்ட்டு நோ சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சரி நீங்கள் வாங்க என்னோட நீங்கள் பேசி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமில் இல்லை நான் ஒத்துக்கிறேன், இவரோட ஆடியோ சார் வந்து எனக்கு சொல்லும் போது அந்த ஆடியோ அப்படியே திருப்பியும் அவர்கிட்ட கேட்க வச்சோன்னே உடனே ஓகே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது பண்ணிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி இல்லை நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாரு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டு எலவேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பார். ஒவ்வொருத்தருக்குமே அந்த மாதிரி சொன்னார். ஒரு குழந்தைக்கு கூட ஒரு நாளில் அசஸ் பண்ணியிருந்தார் சார். யூஸ்வலாக வந்து பேரண்ட்ஸ்க்கு நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டிருந்தது. அந்த டைம் சார் வந்து அந்த அனாலிசிஸ் பண்ணுற வச்ச ஒரு குழந்தைக்காக பண்ணியிருந்தாரு. அந்த குழந்தைக்கு இது வராது, தட்ஸ் ஃபைன். எல்லாருக்குமே எல்லாமே வராது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். ஆனால் அந்த குழந்தைக்கு இதெல்லாம் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, இப்படி ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா முக்கால்வாசி நம்ம எல்லாம் இன்சென்ஸ் நம்மளோட ஜென்ரேஷன் ஒரு 35 45 அப்படி ஆகிட்டோம். பட் புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் இது பண்ணால் இது நல்லா இருக்கும் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் யூ அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஆக்சுவலாக பல்ப் எரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த பேரண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக. அது வந்து நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த குழந்தைக்கு வராதுன்னு சொல்லி அதை அனுப்புறது இல்லை நம்மளோட லைஃபு. அதோட லைஃப் வந்து நம்ம வராதுன்னு சொல்லிட்டா அது அதோட ஷட் டவுன் பண்ணிக்கும் அதோட லைஃப்பை. ஆனால் இது வரும்னு சொல்லி நம்ம அனுப்புறதுக்கு இன்சென்ஸ் சார் கொடுத்த டிப்பு எனக்கு அதுதான். இன்சென்ஸ் நம்ம வேறு யாருக்கா பார்க்கறதா இருந்தால் கூட இது உனக்கு வரும், இதை நீ பண்ணு அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நாட் ஓன்லி ஃபார் அஸ், எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இங்கே சொன்னீங்க. உங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிறது அதுதான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. தேங்க்யூ எவ்ரிபடி. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேம் சொன்ன மாதிரி நிறைய பேரோட நான் பேசியிருக்கேன் இந்த கிளாஸஸை. ரொம்ப நல்ல குரூப்பு, பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவாங்க. சார் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்பார். ஒருத்தர் அவர் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அவருக்கு நிறைய டவுட்ஸ் கேட்பார். பட் மாஸ்டர் வந்து பொறுமையாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு சரி நீங்கள் போய் வீடியோ பாருங்கள் அப்படி சொல்லும் போது எனக்கு இதுக்கு நீங்கள் முன்னாடி ஸ்டெப்லேயே சொல்லியிருக்கலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் சாருக்கு வந்து அவ்வளோ பொறுமை, அதை நிஜமாகவே அப்ரிஷியேட் பண்ணுறேன் சார். உங்களை நான் சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல சார், பட் நான் இன்சென்ஸ் உங்களோட டவுட்ஸும் எங்களுக்கு நிறைய டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. தேங்க்யூ லாட்.